ஆனால் தமிழ் சினிமாவில் இப்போ நீங்கள் தனுஷ் அவர்கள் நடித்த இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எழுத்து இயக்கம் அவர் தான் பண்ணியிருக்காரு, எந்த குறையும் இல்லை அதில். இப்போ சமீபத்தில் 3 மாதங்களில் வந்த 3 தமிழ் படங்களும் மிகப்பெரிய வெற்றி. அவர்கள்லாம் நம்மளை திரும்பி பார்க்குற அளவுக்கான வெற்றி. அவர் எழுத்து இயக்கம் இன்னொருத்தட்ட கதை வாங்கலை, 2வது படம் தான் இயக்குறாரு. ஒரு நடிகர் நடிப்பும் சிறப்பாக பண்ணி, இசையும் சிறப்பாக பண்ணி, திரைக்கதையும் சிறப்பாக பண்ணி, ஃபிலிம் மேக்கிங்கும் சிறப்பு, இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைந்து ஒரு நடிகரால் 50வது படத்தில் பண்ண முடியுங்கிறது உலக அதிசயம்தான். அடங்காத அசுரந்தா வணங்காத மனுஷந்தா. மக்கள் தலைவர் எம்ஜிஆரை தவிர வேறு யாரும் தொடர்ந்து 3 படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்ததில்லை. அந்த வரிசையில் இவர் வந்துடுவார் போல போகிற போக்கு பார்த்தார். அதனுடைய தாக்கம்ன்றது வேற, ஃபுல் வயலன்ஸ் அப்படின்றது தான் சொல்ல வருது. ஸோ இது உங்களுக்கு சொசைட்டிக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு சொசைட்டிக்கு நல்லது இல்லை, சொசைட்டி கண்டிப்பாக நல்லதில்லை. தனுஷ் ரொம்ப பிரமாதமாக எல்லோரையும் வெட்டி சாய்க்கிறாரு. நம்மளும் பண்ணலான்னு நினைக்கக்கூடிய நிலைமை வராமல் இருக்கிறதுக்கு சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்களுக்கு படிப்பினையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்ன சார் வன்முறையே இல்லை, நீங்கள் என்ன சார் பொங்கல் மாதிரி பண்ணிங்க, தயிர் சாதம் மாதிரி இருக்குது சார் உங்கள் படம், வெட்டி சாய்க்க வேணாமா சார் அந்த பொண்ணு. இசைஞானி இளையராஜா சொன்னார், ஏங்க நாவலில் சொன்ன மாதிரி நான் அவர் பார்த்துக்கிட்டா இருக்காரு, அவரெல்லாம் போய் சேர்ந்துட்டார், ஒழுங்காக படம் எடுங்க அப்படின்னாரு. அவர் ஒரு திரைப்படத்தில் வன்முறையாக செய்தால்தான் அந்த படம் பார்க்குங்கிற சூழ்நிலை இருக்கும் பொழுது தனுஷ் மென்மையாக அவர் யாரையுமே கொலை பண்ணலன்னு அந்த படம் எடுத்திருந்தா பேசியிருக்கவே மாட்டோம். அவர் 10 ஆண்டுகள் பின்னாடி போயிருப்பார். போயஸ் கார்டன் விட விற்க வேண்டியது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் பழைய ப்ரொடியூசர்ஸ் யாருமே இப்போ பார்க்க முடியறதில்ல. ஏன்னா எல்லாமே கார்ப்பரேட் கம்பெனிஸ் தான் பெரும்பாலான நடிகர்கள் படம் பண்ணுறாங்க. அதனால இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ்லாம் கொஞ்சம் நாங்கள் அழிஞ்சிட்டு தான் வரோம், எங்களுடைய வியாபாரம்ன்றது குறைஞ்சு தான் இருக்குது. ஆமாம், அதாவது சிறு முதலீட்டு படங்களுக்கு அரசாங்கத்துடைய உதவி இல்லைன்னா அவங்க படம் பண்ணுறது, வெளியிடுறது, வெற்றி பெறுறது எல்லாமே அவங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும். அதுக்கு ஒரு அமைப்பு வேணும். இது ஒன்றும் சண்டை போட வேண்டிய விஷயமே இல்லை. எப்படி நாடக கலைஞர்களை காப்பாற்றுக்கிறதோ அரசு, அதே மாதிரி திரைப்பட கலைஞர்கள் புதியவர்களை இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸை தனியாக அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 10 திரையரங்கத்தை நீங்கள் தனியாக சின்ன படங்களை வெளியிடுவதற்குன்னு வச்சிங்கன்னா அதை பார்க்குறதுக்குன்னு ஒரு ஜனங்கள் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பயந்துக்கிட்டே ஷோஸ்லாம் கொடுக்கறதுக்கு தியேட்டர்ஸ் ஓனர்ஸ்லாம் கொஞ்சம் ஓகே இவங்ககிட்ட போயிடுச்சுன்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சில டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மட்டுமே படங்கள் போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம்மா, அது இப்போ நம்ம வெளியில் திரைப்படத்துறைக்கு வெளியில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இந்திய சினிமாங்கிற எல்லையை தாண்டி உலக சினிமாவுக்கு நிகரான தொழில்நுட்ப கலைஞர்களாக மாறிட்டதுனால இந்த பணக்கார கார்ப்பரேட் சினிமா என்று தனியாக வளர்ந்து விட்டது. இப்போ இது கூட காம்படிஷன் பண்ணி ஜெயிக்கணுங்கிற முயற்சி உதிரி பூக்களோ 16 வயதுலேயோ பண்ணக்கூடாது. இப்போ அவங்க வந்தாங்கன்னா கூட தோற்றுருவாங்க. இப்போ சில பேர் 10 லட்சத்தை வச்சு படம் எடுக்க முடியுமான்னு இன்னும் நினைக்கிறாங்க. அப்படி எடுக்க முடியும்னு சொல்லக்கூடிய இயக்குநர்களும் இருக்காங்க. இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அதிகப்படியாக ஓடின திரைப்படம்னா அது வெளி மாநிலத்து படங்கள் தான், முக்கியமாக மலையாள சினிமா அந்த படங்கள் தான் இங்கே அதிகப்படியான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கியிருக்குது. தமிழ் சினிமா மக்களை அந்த ஆடியன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணலையோ, இல்லைன்னா ஆக்டர்ஸ் பட்ஜெட் மட்டும் போதும், நம்ம என்ன மாதிரியான படங்கள் பண்ணாலும் ஆடியன்ஸ் நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நம்மளுடைய ஃபேன்ஸ் நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு ஒரு லெத்தாஜிக்கான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களா? இது ரொம்ப சிக்கலான கேள்வி தான். நேரடியாக பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறவங்க டைரக்டர் டாக்டர் ஜெயபிரகாஷ் அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்குமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் பழைய ப்ரொடியூசர்ஸ் யாருமே இப்போ பார்க்க முடியறதில்ல. ஏன்னா எல்லாமே கார்ப்பரேட் கம்பெனிஸ் தான் பெரும்பாலான நடிகர்கள் படம் பண்ணுறாங்க. அதனால இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ்லாம் கொஞ்சம் நாங்கள் அழிஞ்சிட்டு தான் வரோம், எங்களுடைய வியாபாரம்ன்றது குறைஞ்சு தான் இருக்குது. அதனால தான் எங்களால் முதலீட்டு எடுத்து எங்களால் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கியூப் வந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் ஒவ்வொரு ஷோக்கும் அதுக்கு தனியாக பே பண்ணுறதுனாலையும், அதே மாதிரி படத்தினுடைய ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்குன்னே அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட், ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி கிடையாது, இப்போ அதுக்குன்னு ஒரு தனி அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது எல்லாமே சேர்த்து படத்தினுடைய வியாபாரம்ன்றது அதுக்கான ஈக்குவல் அமௌண்ட் எங்களுக்கு வரமாட்டுதுன்னு சொல்லிட்டு அது ஒரு குற்றச்சாட்டும் சிறு முதலீட்டு போட்டு தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க.
ஆமாம், அதாவது சிறு முதலீட்டு படங்களுக்கு அரசாங்கத்துடைய உதவி இல்லைன்னா அவங்க படம் பண்ணுறது, வெளியிடுறது, வெற்றி பெறுறது எல்லாமே அவங்களுக்கு சிரமமாக தான் இருக்கும். அதுக்கு ஒரு அமைப்பு வேணும், அரசாங்கத்தோட உதவி வேணும். எனக்கெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததுன்னா அந்த துறையை சேர்ந்த அமைச்சரை சந்திக்கக்கூடியதோ இல்லை முதல்வரை சந்திக்கக்கூடிய ஆரம்பித்தா இது ஒன்றும் சண்டை போட வேண்டிய விஷயமே இல்லை. எப்படி நாடக கலைஞர்களை காப்பாற்றுக்கிறதோ அரசு, அதே மாதிரி திரைப்பட கலைஞர்கள் புதியவர்களை இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸை தனியாக அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 10 திரையரங்கத்தை நீங்கள் தனியாக வந்து சின்ன படங்களை வெளியிடுவதற்குன்னு வச்சிங்கன்னா அதை பார்க்குறதுக்குன்னு ஒரு ஜனங்கள் வந்து பார்ப்பாங்க. நாங்கள் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் படத்தை பார்க்குறது இருக்கட்டுங்க, சின்னவங்க யாரோ புதுசாக யாரோ நடிக்கிறாங்களா, எங்கள் வீட்டு பிள்ளைங்க மாதிரி இருக்குது போய் பார்க்கலாங்கன்னு சொல்லி வர்றவங்க வந்தாலே அந்த சிறிய படங்களுக்கு போட்ட முதலீட்டுக்கான வருவாய் கிடச்சிவிடும். இப்போ நீங்கள் இது இன்னொரு பக்கம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே சேர்த்து ஒருத்தவங்க கிட்ட மேஜராக இருக்குது. ஸோ அவங்களுக்கு பயந்துக்கிட்டே ஷோஸ்லாம் கொடுக்கறதுக்கு தியேட்டர்ஸ் ஓனர்ஸ்லாம் கொஞ்சம் ஓகே இவங்க கிட்ட போயிடுச்சுன்னா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சில டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மட்டுமே படங்கள் வந்து போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம்மா, அது வந்து இப்போ நம்ம வெளியில் திரைப்படத்துறைக்கு வெளியில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இப்போ தமிழ் திரைப்படம்ங்கிறத நம்ம பொதுவாக வந்து மாநில படங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாநில படங்கள்ங்கிற அந்தஸ்தில் இருக்கும்போது இந்த குற்றச்சாட்டு சரி. இப்போ தமிழ் படங்கள் மாநில திரைப்படங்கள் இல்லை, உலக திரைப்படம் தான். இப்போ நம்ம எடுக்கிற படத்தை ஏறத்தாழ 164 லாங்குவேஜில் ஓடிடியில் அமேசான் வந்து ஒளிபரப்புகிறாங்க. அப்போது இதை எப்படி மாநில மொழி படம்னு சொல்லுவீங்க? ஒரு ஊரில் எடுக்கிறது அப்படின்னு சொல்ல முடியாது இந்த படத்தை. அதே மராத்தியில் எடுக்கிற படத்தை மாநில படம் தான் சொல்லணும், ஏன்னா அது இன்னும் உலக பட விழாக்களுக்கோ உலக பட தரத்திற்கோ வரவில்லை. அதனால் தமிழ் படம் வந்து இந்திய சினிமாங்கிற எல்லையை தாண்டி உலக சினிமாவுக்கு நிகரான தொழில்நுட்ப கலைஞர்களாக மாறிட்டதுனால இவங்க இருக்கக்கூடிய நட்சத்திர அந்தஸ்து உள்ளவர்கள் அவர்களை வைத்து எடுக்கக்கூடிய படம் 100 கோடியை சாதாரணமாக தாண்டிடுச்சு. 10 பெரிய நடிகர்கள் நட்சத்திர அந்தஸ்து உள்ள நடிகர்கள் நடிக்கிற படம் 100 கோடியை தாண்டி தான் அவங்க தயாரிப்பே பண்ணுறாங்க. அதை 500 கோடி சம்பாதிக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அதை தயாரிக்கிறதுக்கு 5 கார்ப்பரேட்டுகள் தான் இருக்குது. அந்த 5 கார்ப்பரேட்டுக்கு படம் வாங்கிறதுக்கு தான் ஓடிடியான உலக நிறுவனங்கள் இருக்குது. அந்த வெளியிடக்கூடிய படங்களும் உலகம் முழுவதும் போவதனால் இந்த பணக்கார கார்ப்பரேட் சினிமா என்று தனியாக வளர்ந்து விட்டது. இப்போ இது கூட காம்படிஷன் பண்ணி ஜெயிக்கணுங்கிற முயற்சி உதிரி பூக்களோ 16 வயதுலையோ பண்ணக்கூடாது. இப்போ அவங்க வந்தாங்கன்னா கூட தோற்றுருவாங்க. அவங்க கூட இது கூட பண்ணாமல் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கராக இருந்து அதில் வெற்றி பெற்றுட்டு அதுக்கப்புறம் இந்த கமர்ஷியல் சினிமாவை அவங்க பண்ணணும். இப்போ நானே கூட ஒரு நல்ல வெற்றியை சிறு படங்கள்லேயே நான் அடைந்துட்டேன்னா அதுக்கப்புறம் 100 கோடி படம் எடுத்து நானும் பெரிய இயக்குநர்களுக்கு சமமாக படம் எடுக்கிறது, வெளியிடுறது, அதை உலகம் முழுக்க கொண்டு போவதற்கான முயற்சி செய்யணும். அதுக்கு கார்ப்பரேட் செய்கிற அதே முயற்சியை தான் நான் செய்யணும். இந்த வெளியீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய விளம்பர யுக்திகளை நான் செய்யணும். சின்ன படங்களுக்கு அது தேவையில்லை. நீங்கள் 20 திரையரங்களில் நம்ம இப்போ வெளியிடணும்னு முடிவு பண்ணும்போது 20 திரையரங்கள் நேரடியாக நீங்கள் பேசுகிறீங்கன்னா அவங்க திரையரங்கம் தரப்போகிறாங்க. அங்கே படம் பார்ப்பதற்கே நீங்கள் தான் கூப்பிடணும். ஏன்னா நீங்கள் வெளியீட்டையே சொல்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்காது இல்லையா. பெரிய படமாக இருந்தால் அதுக்கு ஒரு 50 கோடியில் படம் எடுக்கிறாங்கன்னா 5 கோடி விளம்பரத்துக்கு வச்சுருக்காங்க. இவங்க எடுக்கிறது 50 லட்சத்துக்கு, அதுக்கு 5 லட்ச ரூபா பணம் இவங்கள்ட்ட இருக்காது விளம்பரம் பண்ணுறதுக்கு. இந்த 5 லட்சமே யாராவது தருவார்களா அப்படிங்கிற கையேந்துக்கிற நிலைமையில் இருக்கிறதுனால இவங்களால் முடியாது. இதற்கு ஆதரவு தெரிவித்து அரசாங்கம் ஒரு 10 லட்ச ரூபா மானியமாக கொடுக்க போகுது. எப்போது? இன்னொரு 2 ஆண்டுகள் கழித்து தான் கொடுப்பாங்க படம் எடுத்து முடித்த பிறகு. ஆனால் முன்கூட்டியே ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னா திரையரங்களை முன்னுரிமை கொடுத்து சிறிய திரையரங்களை கொடுக்கணும். கொடுத்துட்டா நடந்துடும். இந்த சொல்யூஷன் வந்து நடைமுறைக்கு வந்தால் நல்லா இருக்கும். இது ஒரு சிஸ்டமேட்டிக்கான சொல்யூஷன் தான். அது நடந்துடும். அது கிட்ட நெருங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கமும் இன்னும் அழுத்தமாக சொல்லி அதில் இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான உண்மைகளை அவங்களுக்கு புரிய வச்சுட்டா ஓகே. ஏன்னா இப்போ எல்லாமே என்னென்னா அரசியல் பார்வையில் இவருக்கு நம்ம நல்லது பண்ணலாமா கெட்டது பண்ணலாமாங்கிற எண்ணத்தை விட்டுட்டு அறிவியலாக இந்த திரைப்படம்ங்கிற இந்த ஊடகத்தோட அறிவியலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி திரைப்படத்துறைக்கு சில வழிமுறைகளை செஞ்சுட்டா சின்ன படங்கள்ங்கிற இந்த குற்றச்சாட்டு, சின்ன படங்கள் வரலை, விற்க மாட்டேது, நஷ்டமடையுது, தயாரிப்பாளருக்கு வரலை அப்படிங்கிற இந்த குற்றச்சாட்டெல்லாம் ஒரு நொடியில் மறக்கடிக்கப்படும். நம்மளே கேட்போம், ஏங்க சின்ன படம் நீங்கள் எடுக்க வேண்டியது தானே, அதான் இருக்கே படம், அதான் திரையரங்கம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போயிடும். இப்போ திரையரங்கம் வெளியிடுவதற்கு தயாராக இருக்கும் பட்சத்தில் யாரை நீங்கள் குற்றம் சொல்லுவீங்க? இப்போ அதை ஒன்று தான் குற்றம் சொல்லிட்டு எல்லாம் ஒளிஞ்சிருக்காங்க. அது இருந்ததுன்னா அரசாங்கம் அந்த அமைப்பை கொடுத்துருச்சுன்னா எல்லாரும் சிறிய படம் எடுக்கணும்னு குறைவான முதலீடோடு வர்றாங்கம்மா. இப்போ சில பேர் 10 லட்சத்தை வச்சு படம் எடுக்க முடியுமான்னு இன்னும் நினைக்கிறாங்க.
அப்படி எடுக்க முடியும்னு சொல்லக்கூடிய இயக்குனர்களும் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சிறு சினிமா நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, கூடிய சீக்கிரத்தில் அந்த மாதிரியான ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு விஷயம் வருதான்னு பார்க்கலாம். அண்ட் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிற மொழிகள் மற்ற லாங்குவேஜினுடைய படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிலீஸ் ஆகுது. இன்னும் சொல்ல போனால் 2024 இந்த இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அதிகப்படியாக ஓடின திரைப்படம்னா அது வெளி மாநிலத்து படங்கள் தான். முக்கியமாக மலையாள சினிமா அந்த படங்கள் தான் வந்து இங்கே அதிகப்படியான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வாங்கியிருக்குது. தமிழ் சினிமா மக்களை வந்து அந்த ஆடியன்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணலையோ, அந்த அளவுக்கான திரைக்கதை வந்து சரியா, ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்க்ரீன் பிளே இல்லைன்னா எப்படி மலையாளத்தில் தனியாக ரைட்டர்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்களோ இங்கே எல்லாமே சேர்த்து ஒரே டைரக்டருடைய இதுலேயே எல்லாமே வந்துடுறதுனால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போகுதோ, அதுதான் ஒரு பெரிய மைனஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா வந்து ஆக்டர்ஸ் வந்து பட்ஜெட் மட்டும் போதும், நம்ம என்ன மாதிரியான படங்கள் பண்ணாலும் ஆடியன்ஸ் நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நம்மளுடைய ஃபேன்ஸ் நம்மளை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு அப்படின்னு ஒரு லெத்தாஜிக்கான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களா? இது ரொம்ப சிக்கலான கேள்வி தான்மா. நேரடியாக இதுக்கு பதில் சொல்கிறது அப்படின்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் எனக்கான விளக்கம், நான் நினைக்கிற விளக்கம் என்னென்னா, இப்போது கதை தனியாக ஒருத்தட்ட வாங்கி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முறை, அது இருக்குது, உண்மை தான், அது மாதிரி பண்ணலாம். உலகம் முழுக்க அதை தான் இப்போ எல்லாருமே அது பின்பற்றிகிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் இப்போ நீங்கள் தனுஷ் அவர்கள் நடித்த இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எழுத்து இயக்கம் அவர் தான் பண்ணியிருக்காரு. எந்த குறையும் இல்லை அதில். நீங்க படம் பாத்தீங்களா? படம் பார்த்துட்டோம். நிஜமாவே குறையும் இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா முதல்ல மலையாள படங்கள் அதை வந்து நம்ம கடந்துட்டோம். இப்போ சமீபத்தில் 3 மாதங்களில் வந்த 3 தமிழ் படங்களும் மிகப்பெரிய வெற்றி. அவர்கள்லாம் நம்மளை திரும்பி பார்க்குற அளவுக்கான வெற்றி, இந்திய சினிமாவே திரும்பி பார்க்குற அளவுக்கான வெற்றி. அதுல வந்து நிதிலன் அவங்களுடைய டைரக்ஷன்ல சூரியோட கருடனா இருக்கட்டும், நிதிலன் யோகி படமா இருக்கட்டும், மகாராஜாவா இருக்கட்டும், இப்போ வந்திருக்கிற தனுஷ் படம் எல்லாருடைய எண்ணத்தையுமே மாற்றி இருக்கும். ஏன்னா அவர் எழுத்து இயக்கம் இன்னொருத்தட்ட கதை வாங்கலை, 2வது படம் தான் இயக்குறாரு. ஒரு நடிகர் நடிப்பும் சிறப்பாக பண்ணி, இசையும் சிறப்பாக பண்ணி, திரைக்கதையும் சிறப்பாக பண்ணி, ஃபிலிம் மேக்கிங்கும் சிறப்பு, இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைந்து ஒரு நடிகரால் 50வது படத்தில் பண்ண முடியுங்கிறது உலக அதிசயம்தான். உலகத்தில் யாராலையுமே பண்ண முடியல. அதான் நான் கூட ஒரு இடத்துல பேசும்பொழுது சொன்னேன், மக்கள் தலைவர் எம்ஜிஆரை தவிர வேறு யாரும் தொடர்ந்து 3 படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்ததில்லை. அந்த வரிசையில் இவர் வந்துடுவார் போல் போகிற போக்கு பார்த்தா. இவ்வளோ பெரிய வெற்றி படத்தை ஒரு நடிகரால் கொடுக்குறது, ஏன்னா கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிரும். இன்னொரு துறையின் மேலே நீங்கள் கவனம் செலுத்துவீங்க. அங்கே ஒரு 10 பெரிய நடிகர்கள் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அது கூட புதுமுக படம் இல்லை, எல்லாருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள். பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், எஸ்.ஜே. சூர்யாவாக இருக்கட்டும், சரவணனாக இருக்கட்டும், அதில் நடித்தவர்கள்லாம் பெரிய சீனியர் மோஸ்ட் பீப்புளை வச்சுக்கிட்டு இவருடைய நடிப்புங்கிறது பார்த்திங்கன்னா அவருடைய வயதை தாண்டிய உயரத்தில் நடிச்சிருக்காரு. ஏற்கனவே அசுரனில் நடித்து அவர் நிரூபிச்சிட்டாரு, இந்த படத்துலையும் நிரூபிச்சிட்டாரு. அதனால் மற்ற மாநில மொழி படங்களும் சரி, இந்திய சினிமாவும் மறுபடியும் நம்மளை வியந்து பார்க்குற எண்ணத்தை உருவாக்கிட்டாங்க. இந்த மாதத்திலேருந்து நீங்கள் சொல்கிறத மாற்றிக்கணும். இல்லை சார், இப்போ வரக்கூடிய தமிழ் படங்கள் அதிகப்படியான வயலன்ஸ் இருக்குது இல்லை? ஸோ இந்த வயலன்ஸ் அப்படின்றது இந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனை வந்துட்டு ஒரு பெரிய ஏன்னா ஆல்ரெடி நிறைய க்ரைம்ஸ் அதெல்லாம் நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வயலன்ஸ் படமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு அது ஏதாவது ஒரு விதத்தில் மென்டலி அவங்களுக்கு வந்து அது அஃபெக்ட் ஆகாதா? ஏன்னா நீங்கள் பார்த்த இப்போ நீங்கள் ராயன் படம் சொல்கிறீங்க, ராயன் படம் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளட், அதுதான் நம்ம வந்து பார்க்க முடியும். அசுரன்லேயும் வந்து வெட்டுறது குத்துறது இருந்தது, ஆனால் அதில் காட்டின விதம் வேறு மாதிரி இருந்தது. இதில் காட்டுற விதம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தாக்கம்ன்றது வேற, ஃபுல் வயலன்ஸ் அப்படின்றது தான் சொல்ல வருது. ஸோ இது உங்களுக்கு சொசைட்டிக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சொசைட்டிக்கு நல்லதில்லை தான்மா. சொசைட்டி கண்டிப்பாக நல்லதில்லை. ஆனால் இந்த சொசைட்டியோடைய கடமையை சினிமாக்காரர்கள் பண்ணணுங்கிற கட்டத்தை எப்பயோ கடந்துட்டோன்னு நினைக்கிறேன் நான். இல்லை, நீங்கள் அசுரனில் வந்து ஒரு மோட்டோ இருக்கும், அந்த ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இருக்கும் அந்த படத்தில் அதில். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மெசேஜ் நம்ம எடுத்துக்கிறோம்? அதான் இப்போ நமக்கு வந்து என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் படம் பார்க்குற காலம்ங்கிறது ஒன்று இருந்துச்சு இல்லையா? அப்போ வந்து எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு படத்தை பண்ணணுங்கிற ஒரு நிலை இருந்தது. அதனால் குடும்பமே போய் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. 100% ஆடியன்ஸ், சிங்கிள் சினிமாவை தவிர வேறு எந்த பொழுதுபோக்கும் இல்லாத காலத்தில் இருக்கக்கூடிய மனோநிலை நீங்கள் சொல்கிறது. இப்போ 20% 15க்கும் 30க்கும் உள்ள இளைஞர்கள் மட்டும்தான் படம் பார்க்குறாங்க. அவங்க தான் திரையரங்கத்துக்கு வந்து படம் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கையில் இருக்கக்கூடிய ஃபோனில் வச்சு படம் பார்க்குறாங்க. அவர்கள் இதை வெறும் படமாக தான் பார்க்குறாங்க. அந்த படத்தை வீட்டில் உட்காந்து பார்க்குறவங்க, ஓடிடியில் பார்க்குறவங்க தான் இதனால் வன்முறை வராதா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த இளைஞர் சமுதாயம்
சிறு வயதிலிருந்தே கணினியில் இருக்கிறதுனால எனக்கு பக்கத்தில் நேற்று 1 வயது பையன் ஒருத்தன் உட்காந்து வீடியோ கேம் விளாண்டுக்கிட்டு இருந்தான். அப்போ நான் என்கிட்ட அந்த ஸ்டிக்கை கொடுத்து நீங்களும் சேர்ந்து விளையாடுங்கன்னா, விளையாட நான் வச்ச உடனே நீ ஏன்டா விளையாடு, நீயும் பண்ணுற அப்படின்னு. நான் ஏற்கனவே செத்து போயிட்டேன் அப்படின்னா, அந்த வீடியோ கேமில் செத்து போவதும் கொலை செய்வதும் மிக சாதாரணமாக. அந்த வீடியோ கேமில் 100 பேரை கொலை செய்தால் தான் அதிக மதிப்பெண். இவர் நிறைய பாயிண்ட் வாங்கியிருக்க, என்ன 100 பேரை சாகடிச்சிட்டேன் அப்படின்னு பேசி பழகக்கூடிய தலைமுறை சினிமாவை வெறும் சினிமாவாக தான் பார்க்கும். ஆனால் அதில் அடலசண்ட்டாக இருக்கக்கூடியவங்க இதை முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு, தனுஷ் ரொம்ப பிரமாதமாக எல்லோரும் வெட்டி சாய்க்கிறாரு, நம்மளும் பண்ணலான்னு நினைக்கக்கூடிய நிலைமை வராமல் இருக்கிறதுக்கு சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்களுக்கு படிப்பினையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சினிமாக்காரர்களே அதை பண்ணுவாங்கங்கிற எண்ணம் மாறணும். ஏன்னா சினிமாக்காரர்கள் அதை ஒரு வியாபாரமாக பொருளாக பார்க்கக்கூடிய காலத்தில் அவர்கள்ட்ட இதை எதிர்பார்த்தீங்கன்னா, இப்போ இதை கொஞ்சம் மென்மையாக பண்ணியிருந்தா, இப்போ என்னுடைய படம் உலகம்மை ஜாதியை பேசுகிற படம், இந்த படம் என் படத்தை பார்த்த எல்லா ரசிகர்களும் சொன்னது, என்ன சார் வன்முறையே இல்லை, நீங்கள் என்ன சார் பொங்கல் மாதிரி பண்ணீங்க, தயிர் சாதம் மாதிரி இருக்குது சார் உங்கள் படம், வெட்டி சாக்க வேணாமா சார், அந்த பொண்ணு ஜாதி பிரச்சனை இப்படியே எடுப்பீங்க, என்ன சார் எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள் என்ன. இல்லைப்பா அந்த நாவல் அவ்வளோதானே போய் இருக்குது, அதில் யாரையும் வெட்டி சாக்கலையே, அந்த நாவல் ஒரிஜினல் அப்படின்னு. நாவல் அது குப்பையாது. இசைஞானி இளையராஜா சொன்னார், ஏங்க நாவலில் சொன்ன அவர் பார்த்துக்கிட்டா இருக்காரு, நீங்கள் படம் எடுத்து ஜெயிப்பீங்களா, அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டில் நாவலில் இருக்குதுன்னு அவர் கொண்டு போய் கொடுக்க போகிறீங்களா படத்தை, அவரெல்லாம் போய் சேர்ந்துட்டார், ஒழுங்காக படம் எடுங்க அப்படின்னாரு. அவர் இசைக்காக அப்படி சொன்னார். இசையை எவ்வளோ வேணாலும் மாற்றி பண்ணலாம், காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குண்ணா, காலத்தை தாண்டி நிற்கிற இசை பண்ணலான்னு அவர் சொன்னார். பார்த்த ரசிகர்கள் என்ன சொன்னாங்கன்னு, ஏங்க அவ்வளோ கொடுமை பண்ணுறாங்க, அந்த ஜாதியில் அவளை ஒன்றுமே அவங்க அப்பன் சாகிற வரைக்கும் அவங்களுடைய இடுகாடு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு துன்புறுத்தும் போது அந்த கதாநாயகி அருவாளை எடுத்துகிட்டு ஒரு 50 பேரை வெட்டி சாச்சிருக்க வேண்டாமா, என்ன படம் நீங்கள் பார்க்குறீங்க, அசுரன்லாம் பார்க்கலையா அப்படின்னு என்னை கேட்டாங்க. அப்போது ஒரு திரைப்படத்தில் வன்முறையாக செய்தால்தான் அந்த படம் பார்க்குங்கிற சூழ்நிலை இருக்கும் பொழுது, தனுஷ் மென்மையாக அவர் யாரையுமே கொலை பண்ணலன்னு அந்த படம் எடுத்திருந்தா பேசியிருக்கவே மாட்டோம். அவர் 10 ஆண்டுகள் பின்னாடி போயிருப்பார், போயஸ் கார்டன் வீடை விற்க வேண்டியது வந்திருக்கும். அந்த வீட்டுக்கு இன்னும் குடியேறதுக்குள்ளே விற்கிறத பற்றி பேச போயிட்டோம். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்த படத்தார் இப்போ வரக்கூடிய இசையே பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரியே இல்லை, கொஞ்சம் கூட ப்ளசண்ட்டாக இல்லை, இதெல்லாம் இசை எங்கேயோ போயிடுச்சு அது அப்படின்னு சொல்லிட்டு சுசீலா அம்மா கூட சொல்லியிருக்கிறாங்க. அது முக்கியமாக எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, அனிருத் அவர்களுடைய இசை தான் ஒரு இப்போத்தி அந்த 2K கிட்ஸை அந்த டைம்க்கு ஒரு பீட்டப் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குதே தவிர்த்து, அதை தாண்டி ஒரு நிலைச்சு நிற்கக்கூடிய இசையாக இல்லை. அதுதான் இப்போ எல்லாரும் ஆனால் ரசிக்கிறாங்க, நல்ல இசையே படத்தில் இல்லைன்றாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அனிருத்தோட இசை இளைஞர்களுக்கு பிடித்த ஒரு இசை, மற்றபடி இசைஞானியோட இசையோ அதுக்கு முன்னே இருந்தக்கூடிய பெரிய இசை வல்லுநர்கள் பண்ணதோ பெரிய மகோன்னதமான இசைகள் தான். ஆனால் எப்படின்னா, இப்போது நீங்கள் உங்கள் இளம் வயதில் இருக்கும்போது மோட்டார் சைக்கிளை ஓட்ட விருப்பப்படுவீங்க. மோட்டார் சைக்கிளை ஓட்டுறத நீங்களே தானாக நிறுத்திக்கிடுவீங்க. உங்களுக்கான வயது கூடும் பொழுது நீங்களே ஆட்டோவில் போக ஆரம்பிப்பீங்க, கார் வாங்கிக்கிடுவீங்க, பஸ்ஸில் போவீங்க, ட்ரெயினில் போவீங்க, ஃப்ளைட்டில் போவீங்க. உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி மோட்டார் சைக்கிளை ஓரம் கட்டிடுவாங்க. அதே மாதிரி தான் அனிருத்தோட இசையும். அந்த வயது இருக்கும்போது அனிருத்தோட இசையை கேட்பாங்க, அந்த வயதை கடந்தவொடனே இளையராஜாவுக்கு வந்துடுவாங்க. அதனால் இந்த இசையை 80% எப்பொழுதும் கேட்பார்கள். 20% இளைஞர்கள் புதிய இசையை நோக்கி பயணப்பட்டுட்டு அப்புறம் அவங்க வயது மாறும்போது இந்த இசைக்கு வந்துடுவாங்க. அஃப்கோர்ஸ் எப்பவுமே ஸ்டாண்டர்டாக இசைஞானி இளையராஜாவும் இசை புயல் ஏ ரஹ்மான் அவர்கள்ன்றது அவங்க அப்படியே அந்த ஸ்டாண்டர்டில் இருப்பாங்க. இப்போ அடுத்தடுத்த கட்டத்தில் வரவங்க அதை நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்களேன்ற ஒரு ஆதங்கத்தில் அவங்க சொல்லியிருக்கிறதா சொன்னாங்க. ஸோ அதை தான் கேட்கலான்னு நினச்சேன். அண்ட் உங்களுடைய அடுத்த படத்துக்காக நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். எப்போ வரும்? இப்போ கதை விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னுடைய 5வது படம், என்னுடைய 4வது படம், அதாவது உலகமைக்கு அடுத்து நான் எடுத்திருக்கக்கூடிய படம் குச்சி ஐஸ் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சிறு வியாபாரி கிராமத்தில் அவனுக்கு கார்ப்பரேட்னால என்னென்ன பிரச்சனைகள் வருது, அவன் வியாபாரத்தில் என்ன பின்னடைவடைகிறான், அதை எதிர்த்து அவனால் வெற்றி பெற முடியுதா அப்படின்னு ஒரு வித்தியாசமான கதைக்களத்தோட ஒரு படத்தை எடுத்திருக்கேன். நாடோடிகள் பரணி தான் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. இசை எல்லாம் புதியவர்களை போட்டு 1 கோடி ரூபாய்க்கு சிறு முதலீட்டில் தான் எடுத்திருக்கேன். இந்த படம் ஒரு 100 திரையரங்களில் நல்லபடியாக ஓடி ரசிகர்கள் பாராட்டை பெற்று அதன் பிறகு ஓடிடி தளங்கள் போன்ற பெரிய தளங்களில் வெற்றி பெற்றதுனால் எனக்கு மகிழ்ச்சி.
அதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கேன். அடுத்த மாதம் அது வெளியிடும்போது உங்களை போன்றவர்கள் ஊடகத்தை சேர்ந்தவர்கள்லாம் அதை பாராட்டி கைதூக்கி விட்டால் ஒரு வெற்றிகரமான பெரிய இயக்குநர்கள் வரிசையில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காலத்திற்காக காத்திருக்கிறேன். கண்டிப்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் உங்களுடைய படங்கள் மட்டும் இல்லாமல் பொதுவாக சினிமாவை பற்றி நிறைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நல்ல வணக்கம்.